அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. Hi, welcome to our channel Sara Creation. This is V Sasra. This is my party Sanalata Shiraman. Namaskaram. We are both having no acham. ஸோ இன்னைக்கு நீங்கள் டாபிக் கண்டுபிடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. இல்லைன்னா எங்கள் பாட்டி இப்போ ரிவீல் பண்ண போகிறாங்க. வாங்க என்னன்னு வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு இந்த டாபிக் ஒரு கேள்வி பாட்டிக்கிட்ட ஒன்றுன்னு சொல்ல முடியாது. அதுக்கடுத்து அடுத்தடுத்து நிறைய கேள்வி இருக்கு. ஸோ வாங்க என்னோட இன்டர்வியூக்கு ஜாயின் பண்ணதுக்கு நன்றி. இப்போ என்னன்னா it depends person to person, it varies from person to person. சில பேர் ஆர்கியூமெண்ட் பண்றது வீரம்னுவா, சில பேர் சண்டை போடுறது வீரம்னுவா, சில பேர் புத்திசாலித்தனமா போல்டா பேசுறது வீரம்னுவா. இது என்னை பொறுத்த வரைக்கும் சைல்ட்ஹுட்லேருந்தே நான் வெளியில போறது, எங்க அப்பா என்னை அப்படி தயார் பண்ணிட்டு எங்க போனாலும் என்னை ஆசின்னு போவேன். சைக்கிள்ல உட்கார வச்சுடுவேன், பின்னாடி உட்கார வச்சுட்டு இங்கேருந்து வண்ணாரப்பேட்டை, இங்கேருந்து திருவல்லிக்கேணி. அந்த அப்போ மாம்பழம் எல்லாம் அவ்வளவு ஃபேமஸ் கிடையாது. எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ட்ரிப்ளிகேன்ல இருப்பா, ட்ரிப்ளிகேனுக்கு போவோம். வாஷ்மேன் பேட்ல அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பா, அங்க போவோம். எதுக்கு சொல்ல வரேன்னா போல்ட்னஸ் எல்லாம் இன்பார்ன் சில பேருக்கு இருக்கும், அது சில பேருக்கு இல்லாம கூட இருக்கலாம். எனக்கு இன்பார்ன் எல்லாம் வீரம் எல்லாம் கிடையாது. எங்க அப்பா எனக்கு கல்டிவேட் பண்ண ஹேபிட். நேத்து எப்படி கோபத்தை இன்பான் நான் ஏன்னா வீரம் கல்டிவேட் பண்ணலாம், கோபம்ன்றது இன்பான் அது, அதனால அதெல்லாம் கல்டிவேட் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ எப்போ எங்க அப்பா அந்த இதை ஜீன்ஸ்ல கொடுத்தாரோ வீரத்தை கல்டிவேட் பண்ணேன். டிஃபரன்ஸ் இஸ் தேட். இன்னைக்கும் நான் எங்க அப்பாவை நினைக்கிறேன்னா எங்க அப்பா என்ன ஒரு ஸ்டேஜ்லயும் அழகா மோல்டு பண்ணேன். அவர் சொல்றத சொன்னேன், நான் அப்படியே யுஎஸ் ஒபீடியன்ட்லின்ட்டு ஒரு வார்த்தையும் கேட்டேன். இதை டாபிக்கை நான் டைவர்ட் பண்ணல. வீரம் எங்க அப்பா சொல்லி கொடுத்து எனக்கு வந்தது. அது எப்படி வந்ததுன்னா ஹவு ஐ டிஃபைன்னா தைரியமா நானே நடந்து போவேன் மார்க்கெட்டுக்கெல்லாம். ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 8 நானே நடந்து போவேன். ஸ்கூல் 8:30க்கு ஸ்கூலுக்கு கிளம்பணும்னா 8 o'clock ஓடி போவேன். ஓடி போய் அப்பெல்லாம் இந்த மாதிரி பேக்கெட்ஸ் அதெல்லாம் கிடையாது, நாடார் கடை இருக்கும், அந்த மெயின் ரோட்ல இருக்கும், அங்க போய் எல்லாம் வாங்கிட்டு, அதனால வித்தரணியா வாங்கின்றதுக்கெல்லாம் சின்ன வயசுல இருந்தே அந்த தைரியம் வந்தது. அது எப்படி முடிஞ்சதுன்னா இப்பெல்லாம் பிக்சட் ரேட்ல இருக்கு. அதனால நம்ம சின்ன பசங்களை அனுப்பினாலும் ஒரே ரேட்டு, பெரியவா போனாலும் ஒரு ரேட்டு. என்னோட சைல்டுஹுட்ல நம்ம பார்கெயின் பண்ணணும். பார்கெயின் பண்ணிட்டு கத்திரிக்காய் தக்காளியிலேருந்து பார்கெயின் பண்ணணும். நான் தைரியமா பார்கெயின் பண்ணுவேன். அதாவது சம் சார்ட் ஆஃப் வீரம்ன்றது. பின்ன நான் என்ன கத்தி சண்டை போட முடியும்? தக்காளி கத்திரிக்காய் வாங்கிட்டு வருவேன். நாடார் கடையில இது மாதிரி எல்லாம் பேக்கெட்ஸ் எல்லாம் கிடையாது. அப்பெல்லாம் 1 kg 1 liter அது மாதிரி தான் கொடுப்பா. தைரியமா வாங்கிட்டு வருவேன். அதே மாதிரி எல்லா இடத்துக்கும் போகணும்னா தைரியமா நானே ரிக்ஷா பிடிச்சு போறது, பஸ்ல போயிடுவேன். அப்பெல்லாம் ஆட்டோ எல்லாம் கிடையாது. உங்க பாட்டி பார்கெயின் பண்றதுல ஸ்பெஷலிஸ்ட் நான் சொல்ல இல்ல அது ஸ்பெஷலிஸ்ட் கம்மி, சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட். எங்க அம்மா எல்லாம் பண்றத பார்த்து என்னமா பண்ற இன்னும் நல்லா கேளுமா. எங்க அம்மா எல்லாம் எங்க பாட்டி எல்லாம் நல்லா கேட்பாங்க. இப்போ என்ன சொல்றது, என்ன சொல்லு டைட்டிலே எனக்கு இல்ல நான் எப்படி அத பார்த்தேன்னா, நம்ம கோலுக்கெல்லாம் பொம்மை வாங்க போகும்போதுதான் நான் அந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ல மட்டும்தான் பாட்டி பார்கெயின் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்துதான் ஓகே பாட்டி எக்ஸ்பர்ட். அப்புறம் நான் இப்போ போய் பார்க்கும்போது லைக் ரீசெண்டா போன வருஷம் கோலுக்கு நானும் எங்க அம்மாவும் போகும்போது எங்க அம்மா பார்கெயின் பண்றதை பார்த்தா இதுவும் ஒரு விதமா நல்லா இருந்தது, அதுவும் ஒரு விதமா சூப்பர். அது எங்க அம்மா நான் எங்க அப்பா எப்படி எனக்கு கத்து கொடுத்தாரு. நான் என் பொண்ணு ஆசின் போய் அவளை தயார் பண்ணிட்டேன் நான் நினைக்கிறேன். What is your opinion, baby? எங்க அம்மா எனக்கெல்லாம் ஒன்னால சாமர்த்தியம் முக்காவாசி தான் ட்ரைனிங் பண்ணிருக்காங்க எங்க பாட்டி. இது ஒரு விதமான ஒரு சார்ட் ஆஃப் போல்ட்னஸ். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். Yes, thank you. Another thing எனக்கு பப்ளிக்க ஃபேஸ் பண்றது
பயமே கிடையாது. whoever they may be, அதாவது பெரிய பிக் ஷாட்டா இருந்தாலும் சரி, இல்ல நார்மலா இருந்தாலும் சரி, அருவருப்பு கிடையாது, பயம் கிடையாது. இதுல வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எங்க அம்மாக்கு என்னோட தம்பியோட அட்மிஷன் பத்தி சொல்லுவாங்க. எப்படி வந்து போல்டா நம்ம வந்து படிச்சிருந்ததுனால நம்ம வந்து என்ன பண்ணோம், சில இனிபிஷன்லாம் இருக்கும். எங்க அப்பா எல்லாம் யார்கிட்டயும் போய் கேட்க மாட்டாரு. எங்க அம்மா படிச்சிருந்தாலும் நமக்கு என்ன தேவையோ அதை போல்டா போயிட்டு பிரின்சிபல் என்ன, டீன் என்ன, காலேஜ் கரஸ்பாண்டன்ட் கிட்டயே கூட போய் பேசிட்டு வந்துருவாங்க. சொல்லுமா. பயமே கிடையாதுமா. இது நாட் ஓன்லி திஸ், மேட்ரிமோனியலுக்கு எங்க சிஸ்டர் இன் லா சன்னுக்கு திருவான்மியூர்ல போயிட்டு ஒரு இதுக்கு போனோம். என்ன சொல்வா, கல்யாண மாலை மாதிரி. அங்க போகும் பொழுது என்ன பண்ண, அவ வந்திருந்தா நான் போய் மைக்ல போய் அனௌன்ஸ் பண்ணேன், இது மாதிரி என்னுடைய சிஸ்டர் இன் லா சன் இருக்கா. அப்பெல்லாம் ஐ வாஸ் ஹார்ட்லி மே பி இன் 30s. தைரியமா போயிட்டு ஐ வாஸ் இன் 40s. தைரியமா போய் மைக் எடுத்து பேசுறது. இப்பெல்லாம் அதெல்லாம் சின்ன பசங்கள்ல இருந்து கழவால இருந்து மைக் பிடி. ஏன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் அட்வான்ஸ் டெக்னாலஜி யாருக்குமே பயம் இல்லை. நான் அந்த நாள்லயே மைக் எடுத்து பேசுறது, அது எனக்கு தெரிஞ்ச வீரத்தை பத்தி டெபினேஷன். ஐ எம் சாரி டு சே திஸ். என்ன இது போய் வீரன்னு சொல்றாளே, அப்படி கிடையாது. எனக்கு தெரிஞ்ச போல்ட்னஸ், பிகாஸ் ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஐ எம் டெல்லிங் அபவுட் மை செல்ஃப். அதனால எனக்கு அந்த வீரம் இருக்குன்றத நானே சொல்றது இதுதான். இன்னொரு விஷயம் என்ன ராஜா அம்மா சொல்ல சொன்னாங்க, அட்மிஷன் பத்தி சொல்லவே புரியல. விஜய் அட்மிஷன் என் பையனுக்கு 10th ஸ்டாண்டர்ட் முடிஞ்ச உடனே ஐ வாண்ட் டு சேஞ்ச் த ஸ்கூல். ஸோ என்ன பண்ண, டிஏவிக்கு வந்து +2 10th ரிசல்ட் வந்த உடனே வர சொன்னான். அப்பெல்லாம் வந்து ஆன்லைன்ல எல்லாம் கிடையாது. நேரம் என்ன பண்ண, ப்ரௌசிங் சென்டர்ல போயிட்டு மார்க் ஷீட் வாங்கிட்டேன். அவனையே அட்டஸ்ட் பண்ண சொன்னேன். ஏன்னா நான் எடுத்துன்னு போயிட்டேன். என்ன இதெல்லாம் வந்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்டா என்ன எனக்கு தெரியாது. அந்த ப்ரௌசிங் சென்டர், சங்கி ப்ரௌசிங் சென்டர்லயே அட்டஸ்ட் பண்ண சொல்லிட்டு நேர போய் டிஏவி ஸ்கூல்ல போய் கொடுத்த பிறகு 2 days கழிச்சு வாங்கணும்னா, அப்போ மறுபடியும் ஐ வெண்ட் அகெயின் டு த ஸ்கூல். ஏன்னா டிசப்பாயிண்டட், லெட் அஸ் ட்ரை அவர் பெஸ்ட் அப்படின்னு போனேன். மேடம் சொன்னா, பிரின்சிபால் சொன்னா, there is a tie between this boy and another girl அப்படின்னா. நான் சொன்னேன் அப்படியா அப்படின்னு. எஸ் ஷீ காட் மோர் மார்க்ஸ் அப்படின்னு. அப்ப சொன்னேன் ஷீ காட் இன் இங்கிலீஷ், எனிவே இட் இஸ் நாட் கோயிங் டு கம் இன் +2 அப்படின்னா. சொன்னேன் வை நாட் டு கிவ் டு மை சன் மேடம் அப்படின்னு. அப்போ வந்து அவ வந்து அதாவது நான் வந்து அந்த பர்சிவரன்ஸா என்ன ஐ டோன்ட் நோ தட், பட் தைரியமா போய் மேடமை பேஸ் பண்ணி ஐ காட் சீட் இன் டிஏவி. இது ஒரு விதமான வீரம்னு சொல்லலாம். அது இது ஒரு பக்கம் இருக்குன்னா, எங்க அப்பா வந்து மெட்டு வித்து ரோடு ஆக்சிடென்ட் அன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே. ஒன்னும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா தைரியமா நம்ம அப்பா சம்திங் வி மஸ்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு, சின்ஸ் இட் வாஸ் இண்டிபெண்டன்ஸ் டே, டூரிங் தோஸ் டேஸ் ஆக்சிடென்ட் கேஸ் தமிழ்ல சொல்லு. என்னம்மா தமிழ்ல சுதந்திர தின அன்னைக்குமா. அதனால வந்து அந்த டைம்ல வந்து 1989 எல்லாம் வந்து நார்மல் பிரைவேட் நர்சிங் ஹோம்ல எல்லாம் ஆக்சிடென்ட் கேஸ் எல்லாம் எடுக்க மாட்டா, போலீஸ் கேஸ் ஆயிடும். அப்ப என்ன பண்ண, ஆட்டோல வச்சிருந்து ஜிஹெச்க்கு எடுத்துன்னு போனேன். ஜிஹெச்க்கு எடுத்துன்னு போயிட்டு அப்பதான் சொன்ன அந்த ட்ரோமோ வார்ட்ல வச்சு எங்க அப்பாவுக்கு எல்லாம் எவ்வளோ கேசஸ் வந்தது, ஃபயர் கேசஸ் வந்தது, நைஃப்ல குத்துறது, அந்த ஐயோ ராத்திரில கத்துறது, எந்த விதமான பயம் இல்லை. நம்ம அப்பா எழுந்திருக்கணும், அது ஒண்ணுதான் மோட்டிவ் எனக்கு. சோ I feel this is also one sort of boldness. அதாவது எப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் வந்து ஆர்டினரி கிடையாது. இப்ப நமக்கு வந்து எல்லாமே ஆக்சிடென்ட்ன்றது வந்து மொபைல்ல காட்டுறாங்க, நம்ம பழகிட்டோம். அந்த பீரியட்ல வந்து நாங்களும் ரொம்ப சின்ன பசங்க, எங்க அம்மா வந்து ஏர்லி 30s. அப்போ ஒண்ணுமே இல்ல, ஒரு ஸ்கூட்டர்காரன் இடிச்சுட்டான், ஸ்டெப்ல விழுந்து கை கால் விழுந்து போச்சு. அவர் வந்து நார்மலா நடக்கவும் முடியாது, கைய கூட தூக்க முடியாது, மேல கபாலம் வந்து திறந்து போயிடுது. சோ அத அவ்வளோவா ஒரு சிங்கிள் ஹேண்டட் லேடியா
ஷி வென்ட் டு ஜிஹெச். அந்த ஜிஹெச் பாக்குறதுன்றது வந்து நம்ம நார்மல் நர்சிங் ஹோமே கஷ்டம். ஜிஹெச்ல போயிட்டு ஒரு போல்டா வந்து பண்றாங்கன்னா பக்கத்துல இல்ல, யாரோடைய ஜென்ட் துணையுமே இல்லாம போயிட்டு அங்க என்ன ஃபேஸ் பண்ணணும்னு தெரியாத போனாங்க. சஃபரிங் எல்லாமே இருந்து பண்ணதுதான். எங்க ஃபேமிலிக்கு எங்க அம்மா வந்து போல்டு. இன்னும் கூட வந்து இந்த வயசு கூட வந்து எது பயம் இருந்தா கூட வந்து எங்க அம்மா சொல்லுவாங்க, இது என்னடி இருக்கு, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, தைரியமா பண்ணு போ அப்படின்வாங்க. அதாவது உள்ளுக்குள்ள அவங்க பண்ணும்போது பயம் இருக்கும், பட் ஸ்டில் லெட்ஸ் டேக் அ சான்ஸ், போனா இவ்வளவுதானே பரவாயில்ல அப்படின்னு வந்து கொஞ்சம் வந்து எங்களை ஃப்ரீயா வந்து பண்ண விடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு எங்க அம்மா வந்து போல்டு. இப்ப போல்ட்னஸ் வந்து வார் புரியறது இல்லைன்னா வந்து ஆர்மியில இருக்கிறதுன்றது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் போல்ட்னஸ். பட் ஃபார் லேடி வந்து எவ்வளவு போல்டா இருந்தா எப்படி நம்ம வந்து சிங்கிள் ஹேண்டடா ஃபேஸ் பண்ணலான்றதுதான் எங்க அம்மா இப்போதைக்கு ஷேர் பண்ணது. அதோடு இல்லாம சொசைட்டியும் பார்க்கணும். போல்டா இருக்குன்னு சொல்லிட்டு கண்டதையும் பேசக்கூடாது. there should be a limit in talking. அதாவது ஒரு நம்மளை பார்த்து 4 பேர் கத்துக்கணும் போது அசிங்கமா பிஹேவ் பண்ணக்கூடாது. சிலப்போ போல்டரா இருக்குன்னு சொல்லிட்டு கண்டமேனிக்கும் இல்லாம ஒரு வரையறையோட இருந்து நீட்டா பண்ணணும்ன்றது என்னுடைய கருத்து அபவுட் வீரம், சோ கால்டு போல்ட்னஸ். பிரேவரின்றது வந்து வேற. இது ஆஸ் அ லேடி வந்து ஃபீமேல் வந்து போல்ட்னஸ் இன் ட்ரெஸ்ஸிங், போல்ட்னஸ் இன் ஸ்பீச், அது எல்லாமே லிமிட்டடா இருக்கும்போது நம்மளுடைய ரெஸ்பெக்ட்ன்றது அன்லிமிட்டடா நமக்கு நம்ம அது சஸ்டெயின் பண்ணிக்கலாம். சோ இப்ப உனக்கு எதனா புரிஞ்சுதா? நீ 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 வந்து உன்னோட சிச்சுவேஷன் என்ன, போல்டா ஒன்னு ஃபேஸ் பண்ண சொல்லு பாக்கலாம். ஒரு போல்டு பிரேவா, அம்மா என்னுடைய நிலைமையே இல்லம்மா ஆனா நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத நீ யோசிச்சு சொல்லு பாக்கலாம். எனக்கு வந்து என்ன சிச்சுவேஷன்னா, லைக் எங்க அப்பாக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆனப்போ எங்க அம்மா என்ன சொன்னாங்க, விழுந்துட்டாருன்னு சொன்னாங்க. ஸோ ஐ வாஸ் லைக் எப்படி விழுந்தாருன்னா ஷீ வாஸ் ஈவன் டென்ஸ்ட். அதனால நான் ஐ டென்ட் ஆஸ்க் அபவுட் த டீடைல்ஸ். என்ன அன்னைக்குன்னு பார்த்து வந்து எங்க ஸ்கூல்ல திங்கிங் டே செலிப்ரேஷன். அதனால அங்க இருந்துட்டு வரும்போது சீக்கிரமா முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க அம்மா வந்து கூட்டு போகும்போது விழுந்துட்டாருன்னு சொன்னும் போது என்னாச்சுன்னா நீ கவனிவான்னு சொன்னாங்க. சரி நானும் இங்க வந்து இருந்தேன். சரி ஏதோ ஸ்ப்ரெயின் ஆயிடுச்சு போல பேக்ல ஏதோ இது பண்ணும் போது பார்த்தா அப்பா வீட்லயே இல்ல. ஏன்னா அது யூஸ்வலா அவர் ஆபீஸ்ல இருந்து ஈவினிங் ராகவ் பிக்கப் பண்ணிட்டு வர டைம் வண்டியில இருந்து விழுந்துட்டாருன்னா எதுவுமே வந்து டீட்டெயில்டாவே சொல்ல, வண்டியில இருந்து விழுந்தது எதுவுமே சொல்ல. நானே இங்க வந்து உக்காண்டிருக்கேன். அம்மா பாட்டுக்கு எங்கேயோ அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. ஏன்னா அவரும் வந்து ஆட்டோல வந்து கஷ்டப்பட்டு ஆட்டோ பிடிச்சிட்டு வந்து ராகவ் வேற ஆட்டோல கூட்டிட்டு வந்து இங்க வந்து நான் வந்து தனியா இருந்தேன். இதுல ஒரே மெயின் விஷயம் சொல்லு, தாத்தா பாட்டி ஊர்ல இல்ல. எங்க பாட்டி தாத்தா வேற வந்து கரெக்டா எங்க திருப்பதியில இருந்தாங்க. அவங்க சிஸ்டர் அத்தைய பாக்கறோட அவங்க அங்க வேலை பிஸியா இருந்தாங்க. நான் மட்டும்தான் இங்க தனியா இருந்தேன். ஏன்னா அவங்க வரத்துக்கே வந்து நேரம் ஆயிடுச்சு. சரி அப்புறம் எங்க அம்மா வந்து எங்க அப்பாவும் கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கும் போது நானும் எங்க அண்ணாவும் தான் இருந்தோம். எங்க அண்ணாவும் வந்து வெளில போயிட்டான். நானும் அப்பாவை பாத்துக்கிறேன் அம்மாவோட இருந்து. நான் மட்டும்தான் தனியா இருந்தேன். அங்க ஈவினிங் ஸ்நாக்ஸும் கிடையாது. எனக்கும் வந்து ஒரு ஃபுல் டென்ஷன் மூட்ல இருந்தேன். அப்ப என்ன பண்றதுன்னும் போது சரி அம்மாவே டென்ஸ்டா இருக்கா என்னன்னா ஷி வில் இன்டிமேட் மீன்றதுனால நான் எதுவுமே யோசிக்காம ஓகே கரெக்டா நம்ம மைண்ட வந்து செட் பண்ணிட்டு நான் எந்த விதமான டென்ஷன் அப்புறம் ஸ்ட்ரெஸ் அப்புறம் கால் பண்ணி பதட்டப்படுத்த வேண்டான்ட்டு நான் வந்து சைலண்டா இருந்தேன். பண்ணி ஐ வாஸ் லைக் உன்னால முடியும், யூ கேன் டூ இட். அதனால வந்து நான் வந்து அதான் போல்டா ஃபேஸ் பண்ண சிச்சுவேஷன். ஆனா எனக்கு வந்து நார்மலா போல்ட்னஸ்ங்கிறது வந்து எதுல நிறைய இருக்குன்னா, யார் பாட்டு பாட சொன்னாலும் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் 3 years ஓல்ட்ல இருந்து 3 years தானம்மா 3 or 4 நான் அப்பதான் வந்து என்னது எல்கேஜி படிச்சுட்டு இருந்தேன். எஸ்கேஜி அப்போதுல இருந்தா கத்துக்க ஆரம்பிச்சு. அப்போதுல இருந்து யார் பாட சொன்னாலும் யார் வீட்டுக்கு போனாலும் பாட சொன்னா பாடிடுவேன். அது எங்க இருந்தாலும் சரி எப்போ இருந்தாலும் சரி. எனக்கு வந்து ஸ்டேஜ் ஃபியரும் கிடையாது,
ஆடியன்ஸ் பார்த்து இந்த ஃபியரும் கிடையாது. அது வந்து ஸ்பீக்கிங்ல வந்து இருந்தது. அதுக்கப்புறம் இதுலயே இருக்கு, பாடுதலே இருக்கு, இதுல எதுக்குன்னு சொல்லிட்டு நானும் அதை ஓவர் கம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய சிச்சுவேஷன், நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கிங் ஃப்ரம் மை மதர். அதனால வந்து நான் பேசுறதுலயும் எல்லாரோட கேஷுவலா பழக வந்து ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கறது சொல்லிக்கிட்டு முடிச்சிட்டு இந்த வீடியோக்கு டாடா பாய் பாய், தேங்க்யூ, ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சொல்லிட்டு நாங்க கிளம்புறோம். விடை பெறுகிறது நானும் எங்கள் பாட்டியும். சரிம்மா, நானும் வந்து இவ வந்து சொல்லதுக்கு முன்னாடியே சொல்லதுனால ஒண்ணு சொல்லிக்கிறேன். என்ன, ஒரு கோவிலுக்கும் நான் ஆசின்னு போறேன். நானும் எங்க ஹஸ்பண்டும் அவன் அம்மா வராலோ இல்லையோ, நாங்க ஊர்ல எவ்வளோ கோவிலுக்கு போறோம். கோவிலுக்கு போன உடனே பெருமாளுடைய சன்னதியில அவரை பார்த்து கனெக்டடா சாங்ஸ பாடி 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 ஒரு கோவில்ல இருக்கிற அர்ச்சகரும் வந்து அவ்வளோ வாழ்த்துற அளவுக்கு தைரியமா இன் ஃப்ரண்ட் ஆஃப் சோ மெனி பக்தாஸ் இன்ஹிபிஷன்ஸ் இல்லாம பாடுவா. அதுவே போல்ட்னஸ் தானே. Yes, bye.